NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் பகே. நம்ம இந்த வீடியோல 3 phase AC சர்க்யூட்ஸ், அதாவது சோர்ஸ் சைடுல ஸ்டார் கனெக்ஷனும் லோட் சைடுல டெல்டா கனெக்ஷனும் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்குவோம். இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2018ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா சோர்ஸ் சைடுல ஸ்டார் இருக்கு, லோட் சைடுல டெல்டா இருக்கு. அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த லோட் சைடுல உள்ள லைன் கரண்ட் என்ன, ஃபேஸ் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் அப்ஜெக்டிவ். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு சில பேசிக்ஸ் இருக்கு. அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்டார் சர்க்யூட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் என்னவா இருக்கும், லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் ரிலேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி ஒரு டெல்டா சர்க்யூட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு லைன் ஃபேஸ் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் என்ன, லைன் அண்ட் ஃபேஸ் கரண்ட் ரிலேஷன்ஸ் என்னன்னு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார் சர்க்யூட் எடுத்துக்குவோம். இதுல ஃபேஸ் வோல்டேஜ்னா என்ன, ஃபேஸ் கரண்ட் என்ன, லைன் வோல்டேஜ்னா என்ன, லைன் கரண்ட்னா என்னன்னு தெரியும். ஒரு ஸ்டார் சர்க்யூட்டை பொறுத்தவரையில மொத்தம் 4 டெர்மினல்ஸ் இருக்கும். ஆர் ஒய் பி, அதை தாண்டி நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்க ஃபேஸ் வோல்டேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ், அதுதான் ஃபேஸ் வோல்டேஜ். இப்போ ஆர் ஃபேஸ் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ஆர் பாயிண்ட்டுக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ். அதே மாதிரி பி பேஸ் வோல்டேஜ்ங்கிறது என்னன்னா பி பேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ். ஒய் பேஸ் வோல்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ். இதுதான் பேஸ் வோல்டேஜ். ஓகே, அப்போ லைன் வோல்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட வோல்டேஜ், அதாவது ஆருக்கும் பிக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ். அப்படி இல்லாத பட்சத்துல பிக்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட வோல்டேஜ், இல்ல ஆருக்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட வோல்டேஜ். இதுதான் லைன் வோல்டேஜஸ். ஓகே, அடுத்து ஃபேஸ் கரண்ட் என்ன அப்படின்னா அந்த பேஸ்ல இருந்து நியூட்ரல் நோக்கி வரக்கூடிய கரண்ட், அதான் ஃபேஸ் கரண்ட். IRNங்கிறது ஃபேஸ் கரண்ட். லைன் கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த லைன்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் IR, இது வந்து ஒரு லைன் கரண்ட். இந்த ஸ்டார் சர்க்யூட்டை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் லைன் கரண்டும் ஃபேஸ் கரண்டும் சேம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஏன்னா இந்த பாருங்க, இதுல லைன் கரண்ட் அப்படியே வந்து ஸ்டார்ட் போகுது, சீரியஸா எந்த ஒரு கரண்ட் டிவிஷனும் இல்லை. ஸோ அதனால சேம், லைன் கரண்டும் ஃபேஸ் கரண்டும் சேம். இதுதான் கரண்ட் ரிலேஷன்ஸ். அடுத்து வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன சேம் கிடையாது. ஸோ அப்போ லைன் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா √3 டைம்ஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஒரு ஸ்டார் சர்க்யூட்ஸ்க்கு லைன் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா √3 டைம்ஸ் ஃபேஸ் வோல்டேஜ். இது எப்படி சார் வந்துச்சு, இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஒரு டீடைலா கொடுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம், அதனால இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து டெல்டா சர்க்யூட்ஸ்க்கு லைன் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் என்னவா இருக்கும், லைன் அண்ட் ஃபேஸ் கரண்ட் ரிலேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஒரு டெல்டா சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா டெல்டா சர்க்யூட்ஸ் பொறுத்தவரை மொத்தமே 3 டெர்மினல்ஸ் தான், நியூட்ரல் கிடையாது. ஆர் ஒய் பி 3 மட்டும் தான் உண்டு. அப்போ இதுல ஃபேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ ஆருக்கும் ஒய்க்கும் இடைப்பட்டதுதான் ஒரு ஃபேஸ், அதே மாதிரி ஒய்க்கும் பிக்கும் இடைப்பட்டது இன்னொரு ஃபேஸ், ஆருக்கும் பிக்கும் இடைப்பட்டது இன்னொரு ஃபேஸ். ஓகேவா? ஸோ லைன் வோல்டேஜும் அதான் சேம், ஆருக்கும் ஒய்க்கு இடைப்பட்டது லைன் வோல்டேஜ். அப்போ ஒரு டெல்டா சர்க்யூட்ஸை பார்த்தோன்னு சொல்லிடலாம் இது வந்து ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் சேம் தான் சொல்லிடலாம். ஓகே, கரண்ட் லைன் கரண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆர் ஃபேஸ் ஒரு கரண்ட், அதான் லைன் கரண்ட். இதோட கரண்ட் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. இந்த எலமெண்ட்டுக்கு போகக்கூடியதா என்ன அப்படின்னா ஃபேஸ் கரண்ட். ஒவ்வொரு ஃபேஸ்ல ஒரு எலமெண்ட் இருக்கும். சரியா? ஸோ இந்த எலமெண்ட் ஒரு ஃபேஸ், இந்த எலமெண்ட் அடுத்த ஒரு ஃபேஸ், இது மொத்தம் 3 எலமெண்ட் 3 ஃபேஸ். இந்த எலமெண்ட்டுக்குள்ள போகக்கூடிய கரண்ட் தான் என்னன்னா ஃபேஸ் கரண்ட். லைன் கரண்ட் பாத்தீங்கன்னா இந்த லைன் கரண்ட் வந்து டிவைட் ஆகுது. ஸோ அப்போ டெல்டா சர்க்யூட்ஸை பொறுத்தவரையில லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேம் கிடையாது. ஓகேவா? டெல்டா சர்க்யூட்டை பொறுத்தவரையில லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் சேம். இப்போ கரண்ட் ரிலேஷன்ஸ் என்னவா இருக்கும், லைன் கரண்ட் IL வந்து √3 டைம்ஸ் இருக்கும். இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்கலாம், பட் இப்போதைக்கு நீங்க ஞாபகம். ஓகே, இதான் பேசிக். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், ஒரு ஸ்டார் டு டெல்டா இல்ல டெல்டா டு ஸ்டார் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டாரோட லைன் வோல்டேஜும் டெல்டாவோட லைன் வோல்டேஜும் சேம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுதான் பேசிக்ஸ். இனி வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கு பேர்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் பாருங்க. 3 ஃபேஸ் இன்புட் சோர்ஸ் சைடு பாத்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன்ஸ், ஒவ்வொரு ஃபேஸ் வோல்டேஜ் 100 வோல்ட். அடுத்து
பாத்தீங்கன்னா பேலன்ஸ் லோட். பேலன்ஸ்னு அர்த்தம்னா 3 ஃபேஸ்ல வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் சேமா இருக்கும், இம்பிடன்ஸும் சேமா இருக்கும். அதுதான் பேலன்ஸ்டு சிஸ்டம்னு அர்த்தம். ஓகே. அடுத்து லோட் சைடுல பாத்தீங்கன்னா டெல்டா கனெக்டட் லோட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 16 மைனஸ் J12 per phase. அதுவுமே பேலன்ஸ்ட். அப்போ பேஸ் லைன் கரண்ட் லோட் சைடுல பேஸ் லைன் கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஈக்குவல் சர்க்யூட்ஸ் தான் இது. பாத்தீங்கன்னா சோர்ஸ் சைடு பேஸ் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன்ஸ், பேஸ் வோல்டேஜ் 100 வோல்ட். லோட் சைடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெர்மினலும் பாத்தீங்கன்னா 16 மைனஸ் J12 ஓம்ஸ் பேலன்ஸ் டெல்டா கனெக்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த பேஸ் கரண்ட்டும் லோட் சைடுல உள்ள லைன் கரண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க, சோர்ஸ் சைடுல ஒரு சர்க்யூட்ஸ், லோட் சைடுல ஒரு சர்க்யூட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்றதுக்கு ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சோர்ஸை வந்து டெல்டா மாத்தணும். அப்படி இல்லாத பட்சத்துல லோட வந்து லோட் சைடுல உள்ள டெல்டா வந்து ஸ்டாரா மாத்தணும். ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஈக்குவல் டைப்பா இருக்கணும். இது சோர்ஸ் சைடுல ஸ்டாரா இருக்குதுன்னா லோட் சைடுலயும் ஸ்டாரா இருக்கணும். இல்ல சோர்ஸ் சைடுல டெல்டா இருக்குதுன்னா லோட் சைடுல டெல்டா இருக்கணும். நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுக்கு மாத்திக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எது ஈஸி அப்படின்னா சோர்ஸ் சைடுல உள்ள ஸ்டாரை வந்து டெல்டாவை மாத்துறது ஈஸி. ஓகேவா? சோ எப்படி பண்றது? இங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜ் ஸ்டாருக்கு கொடுத்தாங்க. ஃபேஸ் வோல்டேஜ் தான் 100 வோல்ட் கொடுத்தாங்க. அப்போ ஸ்டார் கனெக்ஷனுக்கு லைன் வோல்டேஜ் என்னவா இருக்கும்? ஏன்னா லைன் வோல்டேஜ் வந்து VL √3 டைம்ஸ் ஃபேஸ் ஃபார் ஸ்டார் கனெக்ஷன்ஸ். அப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் கனெக்ஷன் லைன் வோல்டேஜ் வந்து √3 டைம்ஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே. நம்ம இன்னொரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருப்போம். கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்டாரோட லைன் வோல்டேஜும் டெல்டாவோட லைன் வோல்டேஜும் சேம்னு எடுத்துருப்போம். அது அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இதுதான் முக்கியமான ஃபார்முலா. அப்போ இங்க டெல்டாவோட லைன் வோல்டேஜ் என்னவா இருக்கும்? டெல்டாவோட லைன் வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு. √3 × 100 தெரிஞ்சு போச்சு. ரெண்டும் சேம். ஸ்டாரோட லைன் வோல்டேஜும் டெல்டாவோட லைன் வோல்டேஜும் சேம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ டெல்டாக்கு லைன் தெரிஞ்சு போச்சு. இது டெல்டாக்கு ஃபேஸ் வோல்டேஜ் என்ன இருக்கும்? டெல்டா கனெக்ஷனுக்கு லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜ் சேம். அப்போ பி ஃபேஸ் டெல்டா பாத்தீங்கன்னா இது √3 × 100. ஓகேவா? இப்போ அப்போ என்னாச்சு? ஸ்டார் வந்து டெல்டா மாத்த போறோம். அது ஈக்குவல் தெரிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ இந்த ஈக்குவல் சர்க்யூட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? டெல்டா மாத்தியாச்சு. இப்போ சோர்ஸும் லோட் ரெண்டுமே டெல்டா. ஸோ இப்போ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபேஸ் கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வோல்டேஜ் பை இம்பிடன்ஸ். சரி, இந்த ஃபேஸ்ங்கிறது அது டேரக்டா ஃபேஸ் வோல்டேஜ் √3 × 100, ஃபேஸ் இம்பிடன்ஸ்ங்கிறது 16 மைனஸ் J12 அப்படியே நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இம்பிடன்ஸ்லயே நம்ம மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். எப்படி மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிறது? RXL இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இம்பிடன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? √R² + XL² அந்த மாதிரி தான். ஸோ A + JB அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மேக்னிட்யூட் பாத்தீங்கன்னா √A² + B². ஸோ அதை போட்டு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? ஏங்கிறது 16, A² + B² நம்ம போடும். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபேஸ் கரண்ட் வேல்யூ 5 × √3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம லைன் கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். இந்த லோட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா டெல்டா இருக்கு. என்ன வரும்? லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் ரிலேஷன்ஸ் என்ன? லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் √3 டைம்ஸ் ஃபேஸ் கரண்ட். ஃபேஸ் கரண்ட் இஸ் நோன் 5 √3. அதை சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன வரும்? √3 அப்ப 3 × 5 15 ஆம்ஸ் கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஃபேஸ் கரண்ட் வந்து 5 √3, லைன் கரண்ட் வந்து 15 ஆம்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ do it yourself. ஒரே ஒரு क्वेश्चंस உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா ISRO 2018ல கேட்டிருக்காங்க. இதே கான்செப்ட்ஸ் தான். இத வீடியோ பாஸ் பண்ணி இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சரை வந்து இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஃபரெண்டா ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து டிஃபரெண்டா ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.